अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதமுராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று போற்ற பெறுகின்றது. இந்த ஸ்தோத்திரத்திலே அமைந்துள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது நாம் 495வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இன்றைய தினம் அந்த பாதுகையிலிருந்து பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற மணிகளிலிருந்து எழக்கூடிய ஒளி அது எப்படி இருக்கிறது என்பதை இந்த பத்ததியிலே விவரித்து வருகிறார். அதில் இப்போ என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமான் திருப்பள்ளி கொள்ளுகிறான், அதாவது போய் சயனித்து கொள்ளுகிறான் ஆதிசேஷன் மீது. அப்பொழுது அந்த பாதுகை அவனுடைய திருவடி பக்கத்திலே வைக்கப்படுகிறது இல்லையா? அது திருவடி பக்கத்தில் பாதுகையை விட்டுவிட்டுத்தான் போய் சயனித்து கொள்ளுவார்கள். அப்பொழுது அந்த பாதுகையினுடைய ஒளி நாற்புறமும் பரவுகிறது. எம்பெருமான் சயனித்துக் கொள்ளுகிற பொழுது நாற்புறமும் அவனுக்கு திரை கட்டுவது போல இருக்கிறது அந்த ஒளிக்கற்றைகள் என்று தெரிவிக்கிறார். அதாவது சயனத்தில் எம்பெருமான் எழுந்தொழி இருந்தால் அதற்கெல்லாம் திரை சேர்த்து விடுவார்கள். இன்றைக்கும் கூட சந்நிதிகளிலே அப்படிப்பட்ட ஒரு கிரமம் உண்டு. அந்த திரை என்பது கூட ரொம்ப மென்மையான ஒரு பார்த்தால் ஒரு அதாவது கெட்டியான திரையாக கூட இருக்காது. ஓரளவுக்கு உள்ளே எம்பெருமான் சயனித்திருப்பதும் தெரியும்படியாக, ஆனால் அதே சமயத்தில் முழுவதும் தெரியாதபடி அது ஒரு மாதிரியான வஸ்திரத்தாலே ஆனதாயிருக்கும். இந்த ஒளிக்கற்றைகள் அந்த திரைகளாக இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். நித்ராரச பிரணயினோ மணிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானா शय्यापणीन्द्रमभितो भवती विधत्ते ரத்னாம்சுபிர் யவனிகாமிவ தர்ஷனீயாம். யவனிகா என்றால் திரை என்பது பொருள். இந்த பாதுகையினுடைய மாணிக்கங்களிலிருந்து எழக்கூடிய ஒளியானது அப்படி ரங்கநாதனை சுத்தி இருக்கிறபடியினாலே அதுவே ஒரு திரை போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ஹே மணிபாதரக்ஷே என்று அழைத்து என்ன சொல்ற, நித்ரா ரச பிரணயினா, அதாவது உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்று ரங்கநாதனை பற்றி சொல்லி இருக்கிறது. பகவான் அவன் உண்மையிலே சயனித்துக் கொள்ளவில்லை, சயனித்தது போல பாவிக்கிறான். அதாவது என்ன செய்கிறான் என்னால் யோகத்திலே இருக்கிறான். அதாவது இந்த கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற பொழுது யாருக்கு என்ன ஆபத்து எந்த சமயத்திலே வருகிறதோ அந்த சமயத்திலே நாம் ஓடிப்போய் ரட்சிக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் அவன் அப்படி ரொம்ப கவனமாக அப்படி இருக்கிறானாம். அதனால தான் அரித்துயில் என்றும் ஆண்டாள் கூட பையத்துயின்ற பரமன் என்றும் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் என்றெல்லாம் அருளி செய்தார். பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே என்று பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். பைய என்கிற சப்தம் அதாவது ரொம்ப
மெதுவாக அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். அப்படி உறங்குவது போல எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். அந்த விஷயத்தை இங்கே வேதாந்த தேசிகன் நித்ரா ரச பிரணயினா, இப்படி இந்த உறங்குகின்ற யோகம் இருக்கிறதே அதுல கொஞ்சம் ஈடுபாடு உடையவன், ரொம்ப சந்தோஷத்தை உடையவன் அந்த ரங்கநாதன். அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய சவிதம் பிரதிபத்தியமான, சவிதம் என்னால் அவனுடைய அருகை, அது பிரதிபத்தியமான அடைந்திருக்கிறது பாதுகை. அப்படி அடைந்திருக்கிற பொழுது அந்த பவதி நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டால், ரத்னாம்சுபிகி யவனிகாமிவ தர்ஷனீயாம் விதத்தே. ரத்னாம்சுபிகி என்னால் அந்த ரத்னத்தினுடைய கிரணங்களாலே நீ என்ன பண்ணுகிறாய், யவனிகாமிவ, யவனிகா என்கிறதுக்குத்தான் அது பெயர், அதாவது திரை என்று பெயர் சொன்னேன். நீ விதத்தே இவ என்று சொல்றார். அது எப்படி இருக்கிறதுன்னா, ஷையா பணீந்திரம் அபிதா, ஆதிசேஷனுக்கு 4 பக்கத்திலேயும், அதாவது உண்மையிலே சொல்ல போனால் ஆதிசேஷனை தவிர ஒரு பக்கத்துல ஆதிசேஷன் இருக்கிறான். இந்த கிரணங்கள் எப்படி இருக்கிறதுனா, பெருமாளுடைய திருவடி வாரத்துல கிரணங்கள், ஆதிசேஷனுடைய தலை அந்த பக்கம் இருக்கிறது, எம்பெருமானும் அதன் கீழே தன்னுடைய தலையை வைத்து படுத்திருக்கிறான். அப்ப இந்த கிரணங்கள் அப்படி வியாபிக்கிற பொழுதோ ஆதிசேஷனுடைய 2 பக்கத்திலேயும் கிரணங்கள் அப்படியே திரை போட்டார் போலே அது ஆகிவிடுகிறது என்று அந்த விஷயத்தை தான் ஷையா பணீந்திரம் அபிதோ பவதி விதத்தே. என்ன பண்ணுகிறாய் நீ, ரத்னாம் சுபிகி யவனிகாம் விதத்தே இவா, உன்னுடைய அந்த கிரணங்களாலே, ரத்தன கிரணங்களாலே, ரத்தன ஒளிக்கற்றைகளினாலே ஒரு திரை போட்டார் போலே என்றோ இருக்கிறது என்று இப்படியாக இந்த அர்த்தத்தை, அதுவும் அந்த திரை எப்படி இருக்கிறதா, தர்ஷனீயாம் யவனிகாம், பார்ப்பதற்கு மிக அழகாயிருக்கிற திரையாக, ஒளிக்கற்றை, ரத்தினங்களுடைய ஒளிக்கற்றை என்னால் எவ்வளவு அழகா இருக்கும், அதுவே ஒரு திரையாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார். அடுத்தபடியாக 496வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய பாதுகையை அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கூட கொண்டு வந்து வைப்பார்கள், பரிச்சாரிக்கைகள். இப்படி குனிந்து வைக்கிற பொழுது அவர்களுடைய ஆடை சற்று விலகுகிறது. குனிந்து வைத்தால் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மேலாடை சற்று விலகுகிறது அல்லவா. அப்பொழுது என்ன பண்ணுகிறதான்னா, இந்த பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் அவர்களுடைய மார்புகளிலே படிந்து அந்த மேலாடைக்கு பதிலாக இது ஒரு மேலாடையை உண்டாக்குகிறது, இந்த பாதுகையினுடைய ரத்தன கிரணங்கள் என்று அந்த அர்த்தத்தை இந்த 496வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சத்யஸ்வதுத்கிரகதசா நமிதாகிருதீனாம் சப்தாம்சுகம் நிஜருச்சா மணிபாதுகே த்வம் பத்மாசகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம்சுகைரிவ பயோதரம் ஆவருணோஷி. அதாவது ஹே மணிபாதுகே, எம்பெருமானுடைய மணிபாதுகே என்றார். அது என்ன பண்ணுகிறது, நிஜருச்சா மணிபாதுகே, உன்னுடைய காந்தி, நிஜருச்சா என்னால் அந்த மாணிக்கங்களுடைய ஒளி இருக்கிறதே, அதனால நீ என்ன பண்ணுகிறாய்னா, துவத் உத்கிரக சத்யா துவத் உத்கிரக தசாம், உன்னை எடுக்கிற பொழுது, அதாவது பாதுகை கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பிராட்டியின் இடத்துல கொடுக்கணும் அல்லது எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கணும் என்னால் அதை குனிந்துதானே எடுக்க வேண்டும். அப்படி அவ துவத் கிருக தசா நமிதா கிருதீனாம், உன்னை எடுப்பதற்காக அந்த இவர்களை பரிவார விலாசினீனாம், அங்க இருக்கக்கூடிய பரிவாரிக்கைகள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சேட்டிகள், அவர்கள் அப்படி குனிகிறார்கள். அப்படி குனிந்து எடுக்கிற பொழுது என்ன ஆகிறது, சப்தாம் சுகம், அவருடைய ஆடைகள் சற்று நழுவுகின்றன. அந்த பரிவாரிக்கைகள்லாம் யாரு, பத்மாசகாய, பத்மாசகாய என்னன்னா எம்பெருமான், லக்ஷ்மிக்கு துணையான எம்பெருமான், அவனுடைய பரிவாரிக்கைகள், அதாவது அவனுடைய வேலைக்கார ஸ்திரீகள். அப்ப அவ வஸ்திரத்தை அந்த குனிந்து எடுக்கிற பொழுது வஸ்திரம், மேல் வஸ்திரம் நழுவுகிறதோ இல்லையோ, அந்த சமயத்திலே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையினுடைய மாணிக்கங்களுடைய ஒளிகள் என்ன பண்ணுகிறதுனா, பட்டாம் சுகைரிவ
பயோதரம் ஆவருணோஷி. அப்படியே பட்டாம்சுகம் என்னால் நல்ல ஒரு பட்டு ஆடை போல அவர்களுடைய பயோதரம் அந்த மார்பு பகுதியை ஆவருணோஷி மறைக்கிறாயோ என்று நினைக்கும்படியாய் இருக்கிறது. அதாவது அந்த ஸ்திரீகள் குனிந்து பாதுகையை எடுக்கிற பொழுது அவருடைய மேலாடை சற்று விலகுகிறது. அந்த சமயத்திலே இந்த ஒளியானது மேலாடையாக இருந்து அவர்களுக்கு அருள் புரிகிறது என்ற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 497வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது பாதுகையினுடைய ஒளியும் கூடவே எழுந்தொழுகிறது. கடைசியில் என்னன்னா, என்னுடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் எழுந்தொழுவதற்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்தார் போலே இந்த ஒளி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தேவஸ்ய ரங்கவசதேஹ புரத பிரவருத்தைஹ உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மஜாலைஹ மன்யே மதீய ஹிருதய ஆயதன பிரவேச மங்கள்ய தீபகணிகாம் மணிபாதுகே த்வாம். தேவஸ்ய ரங்கவசதேஹ புரதः பிரவருத்தைஹ. ரங்கவசதேஹ திருவரங்கத்திலே நிரந்தரமாக எழுந்தருளிருப்பவனான எம்பெருமான் அவன் எழுந்தருளுகிற பொழுது இந்த பாதுகையில் இருக்கிற ஒளியும் கூடவே வருது. புறத்தா பிரவருத்தைஹி, முன்னாலே வந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளி. அந்த ஒளி என்ன பண்ணுகிறது? உத்தூத விஸ்வதிமிராம், இந்த உலகத்தினுடைய அத்தனை இருளையும் அது போக்கடிக்கிறது. இல்லை, இருட்டுல நல்ல பிரகாசத்தோடு பாதுகை இருந்தால் என்ன ஆகும்? இருட்டை விரட்டி விடும். அது எப்படி? மணிரஷ்மி ஜாலைஹி, மணிரஷ்மி ஜாலைஹி, தன்னுடைய அந்த மாணிக்கங்களிலிருந்து எழக்கூடிய ஒளிக்கற்றைகளினாலே இந்த உலகத்தினுடைய இருளை அது போக்குகிறது. பாதுகையிலே இருக்கக்கூடிய அந்த மணியினுடைய ஒளிகள் போக்குகின்றன. அதுக்கு மேல மன்யே, நான் இப்படி நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? மதீய ஹிருதய ஆயத்தன பிரவேச மங்கள்ய தீப கணிகாம். அதாவது எம்பெருமான் புறப்பட்டு வருகிற பொழுது வழியிலெல்லாம் இருட்டை அகற்றி கொண்டு புறப்படுகிறான் வருகிறான் என்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேர எங்க வருகிறான்னா, மதிய ஹிருதய ஆயத்தன பிரவேச, என்னுடைய ஹிருதயமாகிற இருப்பிடத்தை அவன் அடைகிறான், உள்ளே வந்து சேருகிறான். அப்படி சேருகிற பொழுது அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த மங்கள்ய தீபகணிகாம், மங்களத்திற்காக உள்ளே ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு இருக்கிறது, அதுபோல இந்த ஒளி ஆகிவிடுகிறது என்று நான் மன்னியே நினைக்கிறேன். அதாவது உலகத்தில் இருக்கிற இருட்டையெல்லாம் போக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அறியாமையாகிற இருட்டு, அஞ்ஞானமாகிற இருட்டு, அந்த இருட்டையும் போக்குகிறான். போக்கிவிட்டு உள்ளே என்ன பண்றான்? நிரந்தரமாக ஞானமாகிற விளக்கு எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒளியை கொண்டு என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வைக்கிறான் எம்பெருமான் என்பது போல இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.